ஓகே. நான் ஆல்ரெடி நான் அந்த ஃபியூ ஆன்சர் செக் பண்ணேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னன்னா, எஸ்டிஆர் கூகுள் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேரியபிளுக்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் த வேல்யூ ஃப்ரம் திஸ். ஓகே. ஸோ நான் என்ன வேல்யூ இதுலேருந்து என்ன வேல்யூன்றது என்ன அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து http www.google.com. ஓகே. ஸோ ஐ ஹோப் எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆன்சர் ரிவ்யூ பண்ணுறேன் நான் லேட்டர். ஸோ த வேல்யூ ஸ்டோர்ட் வித்தின் எ வேரியபிள் இஸ் கால்டு. ஓகேங்களா? ஸோ இது வேரியபிள் நேம், இது வேல்யூ இல்லையா? ஸோ வேரியபிள்ல வந்துட்டு ஒரு த டேட்டா ஸ்டோர்டு. ஓகே, த டேட்டா ஸ்டோர்டு வித்தின் அ வேரியபிள். டேட்டான்றது என்ன? வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் வேல்யூ. த டேட்டா ஸ்டோர்டு வித்தின் அ வேரியபிள் இஸ் கால்ட் வேல்யூ. ஹவு டு ரிமூவ் யுவர் வேரியபிள் ஆஃப்டர் செலக்டிங் த வேரியபிள் ரோ. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ ஒன்று எய்தர் வந்துட்டு செலக்ட் த வேரியபிள் அண்ட் ப்ரெஸ் டெலிட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணால் டெலீட் ஆகும். இன்னொன்று வந்து ரைட் கிளிக் த வேரியபிள் அண்ட் செலக்ட் டெலீட். ஓகே. ஸோ இந்த டூ ஆப்ஷனில் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அகெயின் எஸ்டிஆர் கூகுள் யூஆர்எல் வேரியபிள் நேம் வி ஹாவ் அ வேல்யூ and select the variable name from this. So what is variable name here? So this is variable name. Okay. So then select the option to remove unused variables. So நம்ம ஸ்டூடியோவில் வந்துட்டு நேற்று ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா unused variables. Where is UiPath Studio? One second. ஓகே. ஸோ இங்கே வந்து அன்யூஸ்டு ரிமூவ் ஃப்ரம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ரிமூவ் அன்யூஸ்டு வேரியபிள்ஸ். ஸோ தட் இஸ் த ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். ஸோ தென் go back to the same question. Okay. So then remove unused variables அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். தென் the memory location is called. ஓகேங்களா? The memory location is called what is variable. Okay. Then the name of dash location is called variable. That is memory. Okay. Maybe உங்களுக்கு சப்ளா இருக்கலாம் questions. Okay. Shortcut key to create a variable. Yes. Control K. Control K யூஸ் பண்ணி தான் variable create பண்றோம். Variables are used to store what data types, multiple or single. So data types na உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் text data, text which means string, numbers, array, list, data table. So we can store multiple data types. ஓகேங்களா? multiple data types. Okay, fine. Then option to search for the type of variables that are not displayed by default in the variable type list. So நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த பர்டிகுலர் ஓகேங்களா? ஒன் செகண்ட். Let me switch it to studio. எனக்கு வேரியபிள் பேனல்ல ஓகேங்களா? let me open this. ஸோ இங்க எனக்கு வேரியபிள் பேனல்ல ஸோ டிஃபால்ட்டா ஓகேங்களா? ஸோ இங்க டிஃபால்ட்டா வந்து எனக்கு இங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ப்ரௌஸ் ஃபார் டைப்ல போயிட்டு தான் நம்ம வேரியபிள்ஸை பிக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் this one. Select the options of creating variables. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு கிரியேட் பண்றதுக்கு? இங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். From the body of an activity, then from the expression, from the property panel, from the variable panel. ஸோ இங்க வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. let me switch it there. ஸோ என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன்? ஸோ from the activity panel, body of the activity panel. இதுதான் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதுல இந்த பாடியில நம்ம இங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே. தென் எக்ஸ்பிரஷன் அப்படின்றத ஒரு விண்டோ சொன்னேன் இல்லையா? ஸோ எங்க கிரியேட் பண்ணலாம்? திஸ் இஸ் கால் எக்ஸ்பிரஷன். இந்த அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்பிரஷன் எடிட்டர். இங்க நீங்க கண்ட்ரோல் கே பிரஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் யுவர் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்க கிரியேட் பண்ணலாம்? ஸோ ப்ராப்பர்ட்டி பேனல். ஸோ இங்கேயே நீங்க வந்து கண்ட்ரோல் கே. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் பேனலை வந்து ஓப்பன் பண்ணாமையே கிரியேட் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். தென் வேரியபிள் பேனல். ஸோ இங்க வேரியபிள் பேனல்ல கிரியேட் பண்ணலாம். ஓகே. தென் செலக்ட் ஒன்லி டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ நம்பர்ஸ் ஒரு டேட்டா டைப், ஸ்ட்ரிங் ஒரு டேட்டா டைப், டேட்டா டேபிள் ஒரு டேட்டா டைப், பூலியன் ஒரு டேட்டா டைப், வேரியபிள் டேட்டா டைப் கிடையாது, டிஃபால்ட் வேல்யூ டேட்டா டைப்ல வராது. ஸோ வேரியபிள் cannot be created if the designer panel does not contain at least one activity.
ஸோ எனக்கு வந்து வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண முடியுமா? என்னுடைய ஸ்டூடியோல வந்து எதுவும் ஒரு ஆக்டிவிட்டி கூட பிளேஸ் பண்ணாம பண்ண முடியுமான்னா, டெஃபினெட்லி வேரியபிள் கேனாட் பி கிரியேட்டட் இஃப் த டிசைனர் பேனல் டஸ் நாட் கன்டெயின் அட்லீஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி. எஸ் ட்ரூ. கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க?